டெல்லிக்கு எதிரான சிஎஸ்கேவோட பிளேயிங் 11ல் 3 அதிரடி மாற்றம். இந்த 3 மாற்றம் சிஎஸ்கேவை ஒரு மிகப்பெரிய கம்பேக் வந்து பண்ண வைக்க போகுது. அந்த 3 மாற்றங்கள் என்ன, டெல்லிக்கு எதிரான நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும், டெல்லிக்கு எதிரான மேட்ச்சில் நம்ம அகில், தல தோனி இவங்களை வந்து எதிர்பார்க்கலாமா, இதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம்னா லைக்கே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம தல தோனியை பார்த்துருவோம். இன்ஜுரியில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு எதிரான மேட்ச்சில் அவர் வந்து இருக்க போகிறதுல கேகேஆருக்கு எதிரான மேட்ச்சில் தான் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. மறுபக்கம் நம்ம அகிலை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ப்ராக்டிஸில் இப்போ அதிக நேரம் வந்து ஈடுபட்டிருக்காரு. ரீசெண்டாக பேட்டிங்லேயும் செம்மையாக வந்து பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ டெல்லிக்கு எதிரான மேட்ச்சில் 100க்கு 90% எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு 100ஓட இடத்துல நம்ம அகிலை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு வர்றது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அடுத்து டெல்லிக்கு எதிரான நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 பார்த்துருவோம். அந்த 3 மாற்றத்தை லாஸ்ட்டில் பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சஞ்சு சாம்சன், அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் இவங்க தான் வந்து ஓப்பனிங் பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துல ஆயுஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இருந்தாலும் 3வது இடத்துல ஆயுஸ், நம்ம பிரவிஸு, சர்ஃப்ராஸ் கான், டூபே, அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் வீர், ஓவர்டன் இப்படி தான் வந்து பேட்டிங் வருஷம் இருக்க போகுது. அதுக்கப்புறமா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது இவங்க வந்து இருப்பாங்க. நூர் அகமது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் அதில் ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இம்பேக்ட் ரோலில் பார்த்திங்கன்னா நம்ம ஹென்ரி, அது மட்டும் இல்லாமல் அமன் கான், நம்ம ராமகிருஷ்ணா கோஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குர்ஜப்னீத் சிங் அப்படின்னு பவுலர்ஸ் இவங்க வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 இப்படி தான் இருக்க போகுது. அந்த 3 மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா டவால் பிரவிஸ் வந்து உள்ளே வந்துடுவார். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம நூர் அகமதோட இடத்துல அகிலை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அகிலை வந்து எடுத்துகிட்டு வரணும். நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுக்க முடியும். 2வது மாற்றம் இதுதான். 3வது மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹென்ரியை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ராமகிருஷ்ணா கோஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் குர்ஜப்னீத் சிங் இந்த மாதிரி வீரர்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங் வந்து பவுலராக யூஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த 3 மாற்றம். டெல்லிக்கு எதிராக சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெல்லிக்கு எதிரான நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 இருக்கட்டும், இதில் வேறு என்ன மாற்றங்கள் வரணும், இப்போதைக்கு ஒரு கம்பேக்கை கொடுக்கணும் அப்படின்னா என்ன சம்பவம் நடக்கணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.